தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் 101 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. திண்டுக்கல் செம்பட்டி அருகே அதிவேகமாக வந்த லாரி பைக் மீது மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். ஒருவர் படுகாயமடைந்தார். பாகிஸ்தானிலிருந்து சிந்து பகுதியை பிரித்து தனி நாடாக ஆக்க வேண்டும் என போராட்டம் விடுத்த நிலையில் அது வன்முறையாக மாறியுள்ளது. திருவண்ணாமலை மீது தடையை மீறி ஏறி மகா தீபத்தை காண முயன்ற இளைஞர் போகும் வழியிலேயே மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்தார். 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக அலுவலர்களை நியமிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதன் எதிரொலியாக இந்திய பங்கு சந்தையில் அரிசி ஏற்றுமதி நிறுவன பங்குகள் விலை சரிந்துள்ளது. 2025 ஆண்டுக்கான உலகின் மிக அழகான டாப் 10 பெண்கள் பட்டியலில் பாலிவுட் நடிகை கீர்த்தி சனோன் 5வது இடம் பிடித்துள்ளார். டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் பிலால் நசீர் மல்லா என்பவனை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆசியாவில் இதுவரை இல்லாத வகையில் இந்தியாவில் 1.57 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மைக்ரோசாப்ட் முதலீடு செய்ய உள்ளது என அந்த நிறுவனத்தின் CEO சத்ய நாதெல்லா கூறினார். கோவை செம்மொழி பூங்கா வரும் டிசம்பர் 11ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நாய்க்கடிப்பட்டால் உடனடியாக ஆசிரியர்களிடம் தயங்காமல் தெரிவிக்க வேண்டும். நாய்க்கடி பிரச்சினைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு குறித்து CBSE பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என ராஜ்யசபாவில் திமுக MP திருச்சி சிவா கூறியதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது ஏன் சேர்க்கவில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்தார். அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்க பள்ளிக் கல்வித்துறை விவரங்கள் கோரியுள்ளது. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் படித்துவிட்டு சென்றுள்ள விஜய் எதிர்காலத்தில் NR காங்கிரஸை அவரது கூட்டணியில் கொண்டுவர முயற்சிக்கிறாரோ என்ற சந்தேகம் உள்ளது என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். எந்த ஒரு சட்டத்தாலும் விதிகளாலும் எந்த ஒரு அப்பாவி இந்தியரும் துன்புறுத்தலையோ சிரமத்தையோ சந்திக்க கூடாது. சட்டங்கள் எப்போதும் சாதாரண மக்களின் வசதிக்காக இருக்க வேண்டும், சுமையாக இருக்கக்கூடாது என NDA MPக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறினார். நாளை மறுநாள் தேசிய ஜனநாயக கூட்டணி MPக்களுக்கு பிரதமர் மோடி விருந்தளிக்கிறார். விருந்தில் பங்கேற்க தம்பிதுரை உள்ளிட்ட அதிமுக MPக்களுக்கு பாஜக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் தமிழகத்தில் திமுகவும் துடை தெரியப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். பாஜக மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். எதிர்க்கட்சிகளில் தலைவர்களோ கொள்கைகளோ இல்லை, அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என அமித்ஷா தெரிவித்தார். RSS மக்களை ஒருங்கிணைக்கும் சக்தி மிக்க அமைப்பு. தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்துகிறது. நல்ல மனிதர்களை உருவாக்குவதே RSSன் முக்கிய குறிக்கோள் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார். RSS பற்றி அறிந்து கொள்ள மக்கள் விக்கிபீடியாவை நாடுகின்றனர். அதில் இருக்கும் தகவல்கள் முற்றிலும் உண்மையானவை அல்ல. சங்கத்தின் இயக்கம் குறித்து மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார். ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் 150 MPக்கள் கையெழுத்துடன் இந்தி கூட்டணி MPக்கள் கடிதம் வழங்கினர். ஜனநாயக தேசத்தில் வழிபாட்டு உரிமையை முடக்க நினைத்த அரசின் முயற்சியை நீதி முறியடித்தது. அதனால்தான் இப்போது அந்த நீதிக்கே வாய்ப்பூட்டு போட நினைக்கிறது இந்த விரோத கும்பல் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை முன்வைப்பது அவர்களின் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை ஊட்டுவதற்கான ஒரு தீவிர முயற்சியை தவிர வேறு ஒன்றையும் வெளிப்படுத்தவில்லை என அண்ணாமலை தெரிவித்தார். புதுச்சேரி மக்களுக்காக எப்போதும் துணை நிற்பேன். இங்கு நடக்கும் சட்டசபை தேர்தலிலும் தாவேகா கொடி பட்டுளி வீசி பறக்கும் என விஜய் பேசினார். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தமிழக மக்கள் போலவே புதுச்சேரி மக்களும் என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்திற்கு மட்டுமல்ல, புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பது என்னுடைய கடமை என புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேசினார். புதுச்சேரி அரசு தமிழக திமுக அரசு போல் கிடையாது. பாதுகாப்பு வழங்கிய முதல்வர் ரங்கசாமிக்கு நன்றி. இதை பார்த்தாவது திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என விஜய் கூறினார். கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி மக்களை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை, வளர்ச்சி ஏற்பட துணை நிற்கவில்லை என தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்டத்தை வளைத்து சூழ்ச்சிகள் செய்து பிரச்சார முன்னெடுப்புகளை திமுக அரசு தடுக்க பார்த்தாலும் அது அணு அளவும் நடக்காது. பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த புதுச்சேரி மக்களுக்கு நன்றி என விஜய் கூறியுள்ளார்.
தவிக பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசியதை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது வீட்டில் இருந்தபடி செல்போனில் பார்த்தார். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரிதான். கடன் வாங்குகிறது புதுச்சேரி. புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து விஜய் பேசியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சீமான் கூறினார். விஜய்க்கு முன்னதாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரியது நான் தான் எனவும் தெரிவித்தார். விஜய் சினிமா டயலாக்கை விட்டு வெளியே வர வேண்டும். சினிமா டயலாக் பேசுவதைப் போல் பேசுகிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். ஈரோட்டில் நடக்க இருந்த தவிக தலைவர் விஜயின் பிரச்சார பயணம் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதியாக மாற்றப்படுவதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜயை நான் சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை. இந்த சந்திப்பால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக பொதுக்குழு நாளை சென்னையில் கூடுகிறது. கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி சிறப்புரையாற்றுகிறார். பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் என 5000 பேர் கலந்து கொள்கின்றனர். என் பெயர் படத்தை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது. அதற்கு அவருக்கு உரிமை இல்லை. தேவைப்பட்டால் அன்புமணி தனிக்கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சூழ்ச்சி செய்து என்னையும் ராமதாஸையும் பிரித்தது GK மணிதான். இவரை போன்றோர் மனிதர்களாக இருக்கவே தகுதியில்லாதவர்கள் என அன்புமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். அனைத்து சிக்கல்களும் சரி செய்யப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் நாளை 138 நிலையங்களை இணைக்கும் விதமாக 1900 விமானங்கள் இயக்கப்படும் என இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்ற பாரதிய ஜனதாவின் கனவு பலிக்காது. திமுக துடைத்தெறியப்படும் என்ற அமித்ஷாவின் பேச்சு அவரது ஆணவம், சர்வாதிகாரத்தை காட்டுகிறது என செல்வப்பிரந்தகை கூறினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் தலைமைச் செயலாளரும் மதுரை மாநகர இணை கமிஷனரும் வரும் 17ஆம் தேதி நேரிலோ காணொலியிலோ ஆஜராகி விளக்கம் அளிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் என்டிஏ கூட்டணி பார்லிமெண்ட் குழு கூட்டம் நடந்தது. அப்போது பீகார் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதற்காக பிரதமர் மோடிக்கு கூட்டணி கட்சி எம்பிக்கள் மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். இந்திய ஜனநாயகத்தை அழிக்க தேர்தல் ஆணையத்துக்கு பாரதிய ஜனதா கட்டளையிடுகிறது என்றும் சிபிஐ, இடியை தொடர்ந்து 3வதாக தேர்தல் ஆணையத்தையும் கைப்பற்றிவிட்டதாக பார்லிமெண்டில் ராகுல் குற்றம் சாட்டினார். தேசபக்தி குறித்து எங்களுக்கு பாடம் இருக்க வேண்டாம் என ராஜ்யசபாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். இந்திய அரிசிக்கு புதிய வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து அதிக அரிசி இறக்குமதி செய்வதால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக டிரம்ப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் 7 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் பலியாகினர். அடுக்குமாடியின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவியது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதுதான் பிரியங்கா அகிலேஷ் யாதவின் நிலைப்பாடா என வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். இந்து விரோதிகள் என்பதை மீண்டும் ஒருமுறை இருவரும் நிரூபித்து விட்டனர் என்றார். ஃபில்லிங் முறையை கைவிடக் கோரி சிதம்பரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சிதம்பரம் ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகம் முன்பு சங்கத் தலைவர் ரகோத்தமன் தலைமையில் வக்கீல்கள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் வரும் 14ஆம் தேதி நடக்கவுள்ள இளைஞரணி மாநாடு 2026 தேர்தலில் திமுகவின் வெற்றியை நிச்சயம் உறுதி செய்யும் என உதயநிதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தற்போது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் வங்கதேசத்தினரும் ரோஹிங்கியாக்களும் சட்டவிரோதமாக ஊடுருவி இருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் மாநிலத்தின் பாதுகாப்பு கருதி எந்தவொரு தனிநபரையும் பணி அமர்த்துவதற்கு முன்பு அவர்களின் அடையாளத்தை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் என அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடு வீடாக சென்று விடுபட்ட வாக்காளர்கள் விவரங்களை திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் முறையாக சரிபார்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் கட்டாயம் இடம்பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுகவின் எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பரப்பரை நாளை துவங்குகிறது. தவிக தலைவர் விஜய் வரும் 16ஆம் தேதி மக்கள் சந்திப்பிற்கு அனுமதி கேட்டுள்ள ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் இடத்தில் அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு நடத்த 84 விதிமுறைகள் அளிக்கப்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் சந்திப்பில் விஜய் வாகனத்திலிருந்தே பேசுகிறார். இதில் 25,000 பேர் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்குவதற்கு தீர்மானம் கொண்டுவர இந்தி கூட்டணி எம்பிக்கள் முன்னெடுத்திருப்பது வெட்கக்கேடானது. நீதித்துறையை மிரட்ட முயலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் ஐகோர்ட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடத்தினர். சந்தேகப்படும்படி எதுவும் சிக்காததால் புரளி என தெரியவந்தது. சென்னையில் ஜனவரி 16 முதல் 18ஆம் தேதி வரை பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடைபெறும் என கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
தமிழகமும் புதுச்சேரியும் வேறு வேறாக இருந்தாலும் நாம் எல்லாம் வேறு வேறு கிடையாது, சொந்தங்கள்தான். உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் நமது உறவுகள்தான் என புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசினார். திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே செல்வம் அதிமுகவில் இணைந்தார். தாம்பரத்தில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளுக்கு காரணமான தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் 16ஆம் தேதி மேற்கு தாம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். யாராக இருந்தாலும் பாசம் காட்டும் ஒரே தலைவர் விஜய்தான். இன்னும் இருக்கும் 4 மாதங்கள் கடுமையாக உழைத்தால் புதுச்சேரியிலும் தாவேகா ஆட்சிதான் என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறினார். கரூரில் 40 பேர் பலியானதை மனதில் வைத்து செயல்படும்படி தாவேகாவினருக்கு காவல் அதிகாரி ஈஷா சிங் அறிவுறுத்தியுள்ளார். பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அரசியலை தூக்கி போட்டுவிட்டு தில்லிருந்தால் தேர்தலில் மோத வேண்டும். காவல்துறையை வைத்துக் கொண்டு விஜய் பிரச்சாரத்தை நிறுத்தும் வேலையை செய்யாதீங்க என தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறினார். புதுச்சேரியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் சென்னையிலிருந்து காரில் வந்தார். பின்னர் பிரச்சார வாகனத்தில் திடலுக்கு சென்றார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு 10 நிமிடத்திற்கு முன்னதாகவே அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்துள்ளார். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க மத்திய அரசு அதிகாரிகளை பார்வையாளர்களாக தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது. கோயில் நிலத்தில் கல்வி நிறுவனங்கள் கட்ட அனுமதிக்கும் மசோதாவுக்கு அனுமதி தரக்கூடாது என கவர்னர் ரவியிடம் இந்து முன்னணி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்றிரவு திடீர் பயணமாக கோவையிலிருந்து விமானம் மூலம் தில்லி புறப்பட்டு சென்றார். பாரதிய ஜனதா தான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்க வேண்டும், மற்றவர்கள் தனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா எண்ணுவதாக லோக்சபாவில் நடந்த எஸ்ஐஆர் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சித்தார். வங்கி மோசடி வழக்கில் அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோல் மீது நிதி இழப்பை ஏற்படுத்திய செயல்களில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சிபிஐ கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் அராஜகத்தை அனுமதிக்க முடியாது என எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ள ஓட்டுச்சாவடி அலுவலகங்களுக்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பை கோரும் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. திருப்பதி சீரடி ஆன்மீக தலங்களை இணைக்கும் வகையில் சீரடி எக்ஸ்பிரஸ் ரயிலை மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை என பாடி ஆடி ரசிகர்களை கவர்ந்த நடிகை மதுபாலா இப்போது அந்த பாடல் வரியின் தலைப்பில் உருவாகும் படத்தில் கதையின் நாயகியாக நடிக்கிறார். தமிழ் மலையாளத்தில் உருவாகும் இதில் மலையாள நடிகர் இந்திரன்ஸ் முக்கிய வேடத்தில் நடிக்க வர்ஷா வாசுதேவ் இயக்குகிறார். வரும் ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆகிறது. எவ்வளவு பெரிய விமான நிறுவனமாக இருந்தாலும் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மத்திய அரசு அனுமதிக்காது. கடுமையான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என்று மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குறைவான பயண தூரம், போதிய மக்கள் பயன்பாடு இருக்காது என்ற காரணங்களால் கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலைய திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அதிகாரிகளை வருகிற ஜனவரி 15ஆம் தேதிக்குள் நியமிக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய பதிவாளர் ஜெனரல் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என பார்லிமெண்டில் காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி தெரிவித்துள்ளார். ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ணுவதும் இல்லையெனில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கே வருவதுமே இவிஎம் இயந்திரங்கள் மீது மக்களுக்கு உள்ள சந்தேகத்தை போக்குவதற்கான வழிகள் என்றார். இன்று ஒரே நாளில் 450 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூரு என பல்வேறு நகரங்களுக்கான இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகளை மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 6.15 லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக பார்லிமென்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குளிர்காலத்தில் இண்டிகோவிற்கு அனுமதிக்கப்பட்ட விமான சேவைகளில் 5% குறைத்தது மத்திய அரசு. குளறுபடி காரணமாக விமானங்களை ரத்து செய்து வருவதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை 50 நாட்களுக்கு பிறகு கவர்னர் ரவி ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்துள்ளார். பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு மாதம் 1 நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க உத்தரவிட்ட கர்நாடக அரசின் ஆணைக்கு அம்மாநில ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. இனி பாமகவை ராமதாஸ் தான் வழி நடத்துவார் என்கிறார் ஜி.கே. மணி. கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி குறித்து ராமதாஸ் தான் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றார்.
2014 ஆண்டு முதல் 2025 நவம்பர் 30 தேதி வரை 16,604 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துள்ளதாக பார்லிமென்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளத்தில் இன்று தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. சென்னையிலிருந்து 278 பயணிகளுடன் துபாய் சென்ற எமிரேட்ஸ் விமானம் நடுவானில் பறந்தபோது இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் விமானம் மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அவர் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ளார். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று காலை துவங்கியது. பாரதிய ஜனதா எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி வரிசையில் நின்று ஓட்டு போட்டார். சிறைப்பிடிக்கப்பட்ட 47 இந்திய மீனவர்களை வங்கதேச அரசு இன்று விடுவித்துள்ளது. அதேபோல 38 வங்கதேச மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளையும் இந்திய அதிகாரிகள் விடுவித்துள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பகவல்பூரில் பயங்கரவாதிகள் பெரிய கூட்டத்தை நடத்தி இந்தியாவை தாக்குவது குறித்து ஆலோசித்ததாக உளவுத்துறை திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது. இதனால் நாட்டின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டியுள்ளது. விமானத்துறையில் உள்ள வாய்ப்புகளை பங்குதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டில் புதிய விமான நிறுவனத்தை துவக்க வேண்டிய நேரம் இது என மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கல்லத்தி மரத்தில் நிலாப்பிரை போட்ட இஸ்லாமிய கொடியை அகற்றிவிட்டு சேவல் கொடி ஏற்ற வேண்டும் என கோயில் நிர்வாகத்திடம் இந்து மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். கார்த்திகை மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு கோவையில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஞானேஸ்வரர் கோவில் ஜலகண்டேஸ்வரர் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் வெள்ளிக்கவசம் அணிந்து வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சூறாவளி காற்று வீசும் என்பதால் மயிலாடுதுறை மாவட்ட 28 மீனவ கிராம மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. திருப்பதி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள VKR-புரம் தடுகுப்பேட்டையில் திருத்தணி மற்றும் திருப்பதிக்கு சென்ற பக்தர்களின் கார்கள் மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலையொட்டி வேலூர் மாவட்டத்துக்கான ஓட்டு இயந்திரங்களை சரிபார்ப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. திருப்பரங்குன்றத்தில் 144 தடை விதிக்கப்பட்ட போது அவ்வழியாக செல்ல அனுமதிக்காத போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததாக ராஜா மீது 3 பிரிவுகளின் கீழ் நாச்சியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழரின் பாரம்பரிய சித்த மருத்துவ முறையை கவர்னர் ஏன் வெறுக்கிறார், எதற்காக பிடிக்கவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுள்ளார். மருத்துவத்துறையில் பணி மாறுதலுக்கு சிபாரிசுக்கு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் தாவேக பொதுக்கூட்டம் அசம்பாவிதம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்றும் விஜய் முதல்வராக வேண்டும் என்றும் தாவேக பெண் தொண்டர் ஒருவர் வேண்டிக் கொண்டு மொட்டையடித்துள்ளார். தேனி மஞ்சளாறு அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 50 அடியை எட்டியது. இதனால் தேனி, திண்டுக்கல் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஃபைலிங் முறையை கட்டாயப்படுத்தி இருப்பதை கண்டித்து நாமக்கல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு வந்த தாவேகா தொண்டர்கள் வேலி மீது ஏறி குதித்து விஜயின் பிரச்சார வாகனத்தை நோக்கி கூட்டமாக ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடைசி நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல்லில் சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்திக்கடவு அவிநாசி முதல் திட்டத்தில் விடுபட்ட குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் விடக் கோரி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈரோடு மாவட்டம் வெண்ணப்பள்ளியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அரசு உதவி வழக்கு நடத்துனர் பணிக்கான 61 காலி பணியிடங்களை நிரப்ப TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காரைக்குடி ரயில் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கணேசன் என்பவரது சொகுசு கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கார் எரிந்து நாசமானது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி முழு கொள்ளளவான 21.2 அடி உயரத்தை எட்டி நிரம்பியது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து 96,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 40 குறைந்து 12,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர் ஊராட்சி ஒன்றியங்களை பிரித்து குந்தா மற்றும் பந்தலூர் என 2 புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக
தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடக்கும் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் இடுப்பில் கைத்துப்பாக்கியை மறைத்துக் கொண்டு வந்த சிவகங்கையைச் சேர்ந்த டேவிடை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். வேலூர் அருகே கட்டிட தொழிலாளியான பிரேம்குமார் என்பவரை 2 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று தந்தை மற்றும் மகன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய இருவரையும் போலீசார் தேடுகின்றனர். சென்னை மடிப்பாக்கத்தில் வாகன சோதனையின் போது நிற்காமல் சென்ற காரை துரத்திய காவலர் மேகநாதன் மீது அதே கார் மோதியதில் அவர் பலியானார். மதுபோதையில் கார் ஓட்டி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். எதிர்காலத்தில் ஏதேனும் ஆக்கிரமிப்பு செய்தால் பாகிஸ்தான் விரைவான கடுமையான பதிலடி கொடுக்கும். இந்தியா எந்த மாயையிலும் இருக்கக்கூடாது என பாகிஸ்தானின் முப்படைகளின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் எச்சரித்துள்ளார். பிரதமர் மோடி உள்பட உலக தலைவர்களுடன் தனக்கு நல்ல உறவு இருக்கிறது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் 7வது உலக கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்ற தங்க மங்கைக்கு வட சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திறந்த வெளி காரில் ஊர்வலமாக வந்த தங்க மங்கையை மேளதாளங்களுடன் ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்றனர். துபாயில் நடந்த ஓஷன் மேன் கடல் நீச்சல் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் இந்தியாவுக்காக விளையாடிய சென்னையைச் சேர்ந்த சிறுவன் நிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றார். சென்னை திரும்பிய சிறுவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடிகை நிவேதா பெத்துராஜ் துபாயைச் சேர்ந்த தொழிலதிபர் ரஜித் இப்ரானை காதலித்தார். ஆகஸ்ட் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்நிலையில் ரஜித்துடன் இருந்த போட்டோக்களை நீக்கியுள்ளார் நிவேதா. அதேபோல் ரஜித்தும் நிவேதாவுடனான போட்டோக்களை நீக்கியுள்ளார். இருவரும் இன்ஸ்டாவில் ஒருவரை ஒருவர் அன்ஃபாலோ செய்துள்ளனர். இருவரும் பிரிந்துவிட்டதாகவும் திருமணம் நின்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம், பிக்பாஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரபலமானவர் ஜூலி. அதன்பின் ஓரிரு படங்களிலும் சீரியல்களிலும் நடித்தவர் இப்போது மாடலிங் செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது. மணமகன் பெயர் முகமது இக்ரேம். இவரது முகத்தை காண்பிக்காமல் நிச்சயதார்த்த வீடியோவை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார் ஜூலி. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏற்கனவே ஓரிரு முறை ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டு கடைசியாக டிசம்பர் 18 படம் வெளியீடு என அறிவித்தனர். இப்போது இந்த தேதியிலும் படம் வெளியாகாதாம், பிப்ரவரிக்கு தள்ளி போகும் என்கிறார்கள். இந்த வாரம் டிசம்பர் 12 வாவாதியார், லாக்டவுன் படங்களுடன் மகாசேனா, சல்லியர்கள், யாரு போட்ட கோடு ஆகிய படங்களும் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வாவாதியார் படத்திற்கு நீதிமன்றம் தடை உள்ளது. அந்த தடை விலகினால் படம் வெளியாகும். K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்த படையப்பா படம் டிசம்பர் 12 ரீரிலீஸ் ஆகிறது. இதையொட்டி ரஜினி அளித்துள்ள பேட்டியில் படையப்பா 2க்கான திட்டம் இருக்கிறது. அதற்கு நீலாம்பரி என்று தலைப்பு வைக்கப்பட்டு இதுகுறித்த கதை விவாதம் தற்போது நடக்கிறது என்றார். பெண்ணைத்தான் காதலிக்க வேண்டும் என்று இல்லை, ஒரு உயிர் மேல் வைக்கும் அன்புதான் காதல். காதலில் நல்ல காதல், கள்ளக்காதல் என்று ஏதும் இல்லை என இயக்குனரும் நடிகருமான சேரன் தெரிவித்தார்.